இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க செயற்கையான அழகு முறைகளை தவிர்த்துட்டு இயற்கையான வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இன்னைக்கு நாம இயற்கையான அழகு குறிப்புகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 50 மில்லி தேங்காய் எண்ணெயோட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குழைச்சிக்கோங்க. இதை உடம்புல தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு பைத்த மாவு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா தோல் பளபளப்பாவும் மிருதுவாகவும் இருக்கும். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ஆரஞ்சு பழத்தை 2ஆ வெட்டி முகத்துல தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு கடல மாவு தேய்ச்சி வாஷ் பண்ணுங்க. நீங்க தினம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகம் ரொம்ப பளபளப்பாவும் இளமையாவும் தெரியும். முகத்துல உள்ள தேவையற்ற முடிகளை நீக்க அடிக்கடி எலுமிச்சை சாறை தேய்ச்சிட்டு வாங்க. நீங்க தினம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகத்துல உள்ள முடி வளர்ச்சி குறைஞ்சி முகம் ரொம்ப அழகா இருக்கும். நகத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி நகத்துல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெயை தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க நகத்தை வெட்டினீங்கன்னா விரும்புற வடிவத்திலையும் அழகாவும் நகத்தை வெட்டலாம். வேப்பிலை, புதினா, கொஞ்சம் மருதாணி, குப்பைமேனி இலைகளை அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி பால்ல கலந்து உங்களோட முகத்துல தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு முகத்தை வாஷ் பண்ணா முகத்துல வேர்க்குரு வராமலும் வெயில் நேரத்துல நீங்க வெளில போயிட்டு வரும்போது உங்களோட முகம் கருத்து போகாமலும் இருக்கும். 1 லிட்டர் இளம் சூடான தண்ணீர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணீரை கொண்டு உங்களோட கண்களை சுத்தி நல்லா வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கண்கள் ரொம்ப பிரகாசமா இருக்கும். மோரை முகத்துல தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு முகத்தை வாஷ் பண்ணா வறண்ட சருமம் புது பொலிவடையும். நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு முகத்துல தடவி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு முகத்தை வாஷ் பண்ணா சருமம் ரொம்ப மிருதுவா இருக்கும்.